மகா, வாழ்க்கையில மனைவி அமையறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோன்னு சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்துல அந்த கடவுள் மனைவியை தான் வாழ்க்கையாவே கொடுத்துருக்காரு. நீ மட்டும் என் லைஃப்ல வரலன்னா உணர்வே இல்லாம என்கிட்ட கொட்டி கிடந்த பணம் மாதிரி தான் என்னோட கல்யாண வாழ்க்கை இருந்திருக்கும். உன்னாலதான் கல்யாணங்கிறது வெறும் அந்தஸ்து சம்பந்தப்பட்டது இல்லை, அது முழுக்க முழுக்க தூய்மையான அன்பு சம்பந்தப்பட்டதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லைனா எங்கேயோ ஆகாயத்தில் பறந்துட்டு இருந்த சூர்யாங்கிற இந்த பறவை உன் அன்புக்காக இப்படி இறங்கி வந்து உருகிட்டு இருக்குமா என்ன? சொல்லு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான் மகா. நீங்க ரொம்ப ஓவரா சொல்றீங்க. நான் அப்படி என்ன பண்ணேன்? சச்ச, இதுல ஓவரா சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதானே? வீட்டில் தாத்தா பாட்டி அம்மா எல்லாருமே வார்த்தைக்கு வார்த்தை மகா மகான்னு தானே சொல்றாங்க. உன் அன்புக்கு நீ எல்லாரையும் அடிமையாக்கிட்ட. தாத்தா பாட்டி கூட இயல்பானவங்க, அதனால உன்னை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா, அவங்க பிடிவாதம் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு உன்னை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா ரியலி யூ ஆர் கிரேட் மகா. ஏய் மகா, என்ன ஆச்சு? ஏன் கண் கலங்குற? இல்லங்க, இது சந்தோஷத்துல வர்ற கண்ணீர். நானும் நீங்க பேச பேச எமோஷனல் ஆக கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். என்னால முடியலங்க. மகா, எனக்கு உங்கள மாதிரி மிகையா பேச தெரியல சூர்யா. ஆனா எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களுக்கு மனைவியா மட்டும்தான் வாழணும்னு ஆசை இருக்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் உடல் வேறையா இருந்தாலும் உயிர் ஒண்ணுதாங்க. சூப்பர் மகா. அப்படின்னா அந்த சிவனும் பார்வதி மாதிரி நம்ம 2 பேரும் 50-50யா? என்னங்க, என் மனசார சொல்றேன், என் காதல மட்டும் இல்லைங்க, என்னையும் உங்ககிட்ட முழுசா ஒப்படைக்கிறேன். ஐ லவ் யூ மகா. ஐ லவ் யூ சூர்யா.